இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். ஹலோ
ஹலோ ஹலோ ஆணை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பு சிறுகண்ணும் பானை போன்ற பெருவயரும் பாங்கான பூணுலகும் தானே எனது உள்ளத்தில் தோன்றி தயவாயிருக்கும் விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் என் நாவினில் வந்ததை பாய் கணபதியே ஏரணியோ மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி உன் நாராயணர் பாதம் தினம் நாவினில் போற்றுவோமே சரட்சி மகமாவி தேவி அகில உலகமெல்லாம் ஒரு செப்புக்குள் வைத்தேர் உலகால்வீர் செல்வி முத்தே கற்பித்து இன்பர்கள் எடுக்கண்டிருக்கும் நாராயணியே முப்புறத்தை அண்ட என் தாய காளியம்மன் வருவாளே शंभो हरिवोन्न मट्टिवाय वेद विनायकाय அடியவர் வணங்கிடும் அருளீசனே அடியவர் வணங்கிடும் அருளீசனே ஆதியோ மந்தமுமான பொருளே அவள் போரி மூக்கணி சக்கரை அப்பமும் அவள் போரி மூக்கணி சக்கரையோ நான் உனக்கு படைப்பே சம்போ எனக்கு வந்து அருள் புரிவாய் நாயகா शंभो विरमी नाने नुमै तोलुदेन
தினை மாவை உண்ட வேலவா வடி வேலவா மாறுபட சிறந்தாளையா அர்த்தவா தினை மாவை உண்ட வேலவா வேலவா பக்கவா அங்க பாருங்க வாங்க வாங்க முருகையா மாறே படா சுரந்தாளையா அர்த்தவா ராம உன்புகளை வெல்லில் பாடு ராமா உன்புகளை வெல்லில் பாடு இஷ்டமுடன் ராமா உன்புகளை வெல்லில் பாடு ராமா உன்புகளை வெல்லில் நாங்கள் தண்டனைத்தும் தண்டனைத்தாலும் போடவே தாளம் போடவே நாங்கள் தருகிடத்தும் தண்டனை தாளம் போடவே தாளம் போடவே தாளம் மேளம் தாளம் மேளம் தாளம் பாடவே முந்திய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனாய முந்திய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனாய குரு நமக்கு முக்கணம் பரமேஸ்வரனா அப்படியாக இந்த நல்ல வேளையிலே ஆமாம்மா அனைத்து தெய்வங்களும் வந்து நமக்கு நல்லருள் புரிவாயே கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கணபதியிலும் உனை மறவே கணபதியே ஆறுமுகனே சரணை உமை தொழே பாடுவேனே ராமாவன் பாடுவேனே ராமாவன் பலகாலோ உமை பொடே பொடே போடு தேடுவேனே ராமன் நாடு தேசயன் ராமன் திருச்செங்கூரை வந்திடாம திருச்செந்தூர் வேல்முறை புடனே வரவேன் அம்பிகையே காளியம் வந்து அருள் புரிவாய் அம்பிகைய வடக்குத்தே அம்பிகைய வடக்குத்தே நீ வந்தருள வேணும் அம்பிகைய வடக்குத்தே வந்தருள வேணும் மூன்று மோகம் கொண்டவே புறத்தை காத்தவே விடாதி முன்வரோ யாரைய முத்துப்பட்டு அருமையோடு வரவே பீடத்தில் பிறந்தவே பீடத்தில் பிறந்தவே பேச்சியம்மா முன்வரோ பீடத்தில் பிறந்தவே முன்வருவாயில பிறந்த போல் ஏமாயாண்டி அம்மன் வர்றோம் நகர காத்தவே அம்பிகைய முத்தாரே அம்மூக்கு வந்து அருள் புரிவாய் முண்டமாக பிறந்த பிள்ளை முண்டனே மாட சுவாமி பௌசுடனே வரவேன் தோறு தெய்வங்கள் முன்னை வரவேன் சுணர்ந்து நாவுணர்ந்து மாறும் வேளையில் நெஞ்சதிலும் நாவதி நெஞ்சதிலும் நாவதி என்று விளையாட புட புட போடு
உருவாகி உருத்தளித்து உய்த்த வேண்டும் உருவாக்கி உலகம் தோதொரு மாதவி அண்ண உன்னை மறந்துட்டால் அண்ண உன்னை மறந்துட்டால் எங்கள் நவியை மறப்பதில்லை கால்வித்தை கச்சவர் பிடிக்கும் சேவன் வித்தை படித்தவர் பகட்டி சுமந்திட முக்கால் வித்தை படித்தவர் முன்னாளுக்கும் சேவகன் முழு வித்தை படித்தவர் முத்த பிள்ளை தலைமகன் குருவை வணங்கும் சீடர் குன்றில் வைத்த விலங்கோலி குருவை வணங்கா சீடர் ஐயா குருவை வணங்கா சீடர் குளத்தில் வைத்த விலங்கோலி எல்லாம் வேர்வடை போற நகரில் வாழும் ஐயாவை வணங்குவர் ஐயா உண்டு ஐயா பனையடி அன்பு வைகுண்டர் அருளாசுனையுடன் கதைகள் ராமசுவாமி புலவர் வெற்றிக்கு மேல் வெற்றி ஐயா வெற்றிக்கு மேலே வெற்றி வெற்றி குமார் புலவர் போட் போட் ராகத்துடன் கதைகள் ராமசுவாமி புலவர் எல்லாம் பேர் படையாண்டார் புலவர் அவருடைய தம்பிதான் பாரதத்தில் பேர் படை பாடாளிங்க புலவர் முத்து முத்தாய் கதைகள் முத்து முத்தாய் கதைகள் முத்து நாடார் புலவர் வெற்றி மேலே வெற்றி குமார் புலவர் எல்லாம் பெயர் தங்கத்துறை புலவர் பாட்டு சொல்லி தந்த சிவந்தி மலர் கமலுகின்ற சிவந்தி போற நகரில் வாழும் சொன்ன சொல்லை தவற மாட்டான் பிறப்பு பேச மாட்டான் நீதியுடன் வாழ்பவர் புகழ் யாவும் பெற்ற கிருஷ்ண நவி உழவர் செஞ்ச இடம் புகழ் படைத்த அதிகாரி செந்தில் குமார் புலவர் அது நான் தான் சிறப்புடனே வெள்ளப்பாடும் சிறப்புடனே வெள்ளப்பாடும் சீதாராமன் புலவர் வந்த சபையோர்கள் செய்யோவை வணக்கம் ஐயா அமர்ந்திருக்கும் சபையோர்கள் பேரும் சரணம் செய்தோ எல்லாத்துக்கும் வணக்கம் பாடுகின்ற பாடலில் பாடல் குற்றம் இருந்திட்டால்
கூறுகின்ற வசனத்திலே கூரை இருந்திட்டால் உன்னை சொல்லும் வார்த்தைகள் நாங்கள் சொல்லிட்டால் பின்னை சொல்லும் வார்த்தைகள் உன்னை நாங்கள் சொல்லிட்டால் பெற்றெடுத்த பிள்ளை போல் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை போல் பிள்ளை பொறுக்க வேணும். அப்படி அகில உலகமெல்லாம் வேர்வடைத்த பேரும் புகழும் படைத்த அதிசயபுரம் என்னும் மாநகரத்திலே அதிசயபுரம் என்ற மாநகர பட்டணத்திலே அப்படி 3 முகம் கொண்ட என் தாயாகப்பட்ட முப்பிடாதி அம்மா, அது மட்டுமல்ல என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா, முத்தாரம்மா பீடத்திலே பிறந்தாளே என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்மராட்சதை பேச்சு பரமராட்சதை ஐயா சிவளபேரி மாடசுவாமி எங்க இருக்காரு? சிவலப்புரி மாடல் அண்ணா இருக்காருல, எங்க இருக்காரு? நேரா இருக்காரு, நமக்கு நேரம் இருக்காரா? அவர் தான் சிவலப்புரி மாடல் சுடல. அப்படியா? ஆமா. அப்படி மணி விளக்கிலே பிறந்தாரே மாயாண்டி மாசுடலை, மாயாண்டி மாசுடல முண்டமாக பிறந்த வில்ல முண்டன மாடசுவாமி, முண்டமான சாமியும் அப்படி சொரிமித்த ஐயனோடு ஐயனோட வாசல்ல ஆரிய முத்துப்பட்டனோடு சரி இந்த அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. சப்பானி மாடசாமி, தேரடி மாடசாமி, சரி, அம்மாள் வடக்குத்தி அம்மா, வடக்குத்தி அம்மா, ஆரிய முத்துப்பட்ட பொம்மக்கா தும்மக்கா, சரி. ஆமாம்மா. அப்படி இந்த அரிய பெரிய ஆலயத்துக்குள்ளே 21 தெய்வங்கள் குடியிருந்து வருகிறது. சரி. அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்கள்லாம் வில்லுப்பாட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா உட்காந்துட்டீங்க. ஆமா. செல்போனை மட்டும் கொஞ்சம் பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும். சாப்பிடல, ஒரு சாப்பிடல. அதாவது அப்பவும் செல்போனை நிப்பிடுதா இல்லையா? எங்களை சாப்பிடாமனாலும் இருக்க சொல்லுங்க. சரி. செல் யூஸ் பண்ணாம எங்களால இருக்க முடியாது. உங்களை தான் அண்ணா போச்சு. வீட்டுக்காரருக்கு போன் போடுதா? சரி, வீட்டுக்காரருக்கு போடுதா? வில்லு போனா வில்லு நடக்கு, நீங்க வில்லு பார்க்க வாங்கன்னு கூப்பிடுதாங்க. வீட்டுக்காரரை கூப்பிடுதா? எல்லாரும் வரணும்ல? ஆமா. நம்ம மட்டும் இருந்தா போதாதுல்ல? ஆனா எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும். சரி. அப்படி ஆமா அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய யாரம்மா? பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறியவர்களுக்கும் என் சகோதர சகோதரிக்கும் அதாவது உண்மையா சொல்லி ஆகணும் தாத்தா. என்னம்மா மைக் செட்டை பாத்தியாலா? கண்ணீருங்க. நம்ம ஒண்ணுன்னு சொன்னா வெளியில 3 கேக்கு. அதான் 3 கேட்க போதா உள்ள 1 கேட்க மாட்டேங்குது. அப்படியா? வெளியில 3 கேட்க எங்க தாத்தாக்கு கேட்க மாட்டாங்க. ஆமா. ஏன்னு சொன்னா தாத்தா கொஞ்சம் வயசாயிட்டு, வயசு கூட்டிட்டலாமா, அதனால தாத்தாக்கு மட்டும் கொஞ்சம் சவுண்ட கூட்டி வச்சிருக்கேன். தாத்தாங்க பாட்டி கோவப்பட்டு போறாங்க. வேற ஊர்ல எல்லாம் தாத்தான்னு சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி. பாட்டியை முன்னால வச்சுக்கிட்டு தாத்தானா என் வீட்டுக்காரர் தாத்தா மாதிரியா இருக்காருன்னு கேட்டுறாம. ஆமா. பாட்டி முன்னாடி வச்சு தாத்தான்னு சொன்னா தப்பு கிடையாது, சந்தோஷப்படுவாங்க. ஆமா. நம்ம வீட்டுக்காரர் தாத்தான்னு சொன்னா வீட்டுக்காரருக்கு பாதுகாப்பு. அப்படி சரி. மைக் செட் ஆபரேட்டர் அவர்களுக்கும் அடுத்தபடியாக நம்ம வெள்ளிசையை உலகமெங்கும் பரப்பக்கூடிய அது யார் தாயி? மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நம்ம வில்லுப்பாட்டை பார்க்கணும்னு சொன்னா டக்குன்னு எடுங்க செல்ல. ஆமா. மக்கள் செல்வம்னு அடிங்க. அடி செல்வம் அடிச்சிட்டீங்களா? மக்கள் செல்வம். என்ன செல்வம்? மக்கள் செல்வம். அண்ணா இருக்காருல்ல? ஆமா, அவர்தான். சரி. அப்படி மக்கள் செல்வம் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அதாவது என்னம்மா உங்களை எல்லாம் சொல்லியாச்சு. அது மட்டுமல்ல, நம்மளை போன்ற கிராமிய கலைஞர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஊர் அதிசயபுரம். ஆமா. கிட்டத்தட்ட நம்ம அரியபுரத்துல ஒரு 30 பேர் இருக்க மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் ஒரு 30 வெள்ளிசை கலைஞர்கள் இருக்காங்க. ஆமா ஐயா. எல்லா தாள மேளத்துக்கும் ஆளுங்க இருக்கு. ஆமா. உடுக்குக்கா ரெடி, குடத்துக்கா ரெடி, சரிதான். தாளத்துக்கா ரெடி, அண்ணாவியா படிக்கணுமா, அதுக்கு 2 ஆள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஆமா. சரி. அப்படி உங்களை எல்லாம் சொல்லியாச்சு. எங்களை 2 வார்த்தை சொல்லி கொடுக்கும். எங்களை பத்தி கொஞ்சம் கேளுங்களேன் ஏக்கா. செல்போனை கொஞ்சம் கட் பண்ணிட்டு கேளுங்களேன் ஏக்கா. உள்ளே செல்போன் உள்ளே இருக்கீங்களா? அது பிறகுதான் பார்த்துக்கலாமே. சரி. கேட்கலையா? அப்படியா? பக்கத்தில் இருந்துட்டு இப்படி கேட்கலன்னு சொல்லுதியல, கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ? ஆமா ஆமா. அப்படி அரியபுரத்தை சார்ந்த வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறையாக வெள்ளிசை பாடுகின்ற எஸ் புவனா வெள்ளிசை குழு சார்பாக 7 தலைமுறைன்னு சொல்லுதீங்களா? இந்த 6வது தலைமுறை படிச்ச ஆளு எங்க இருக்காரு? என்ன இருக்காருல பக்கத்துல? இவர் தான். என் நிலைமையை பார்த்தீங்களா? என்னன்னு கதாநாயகனா இருந்துட்டு இப்ப துணை நடிகர் ஆயிட்டேன். வயசாயிட்டா. சிஞ்சா சிஞ்சா சிஞ்சா
இப்படி ஆயிப்போச்சு நிலைமை. ஆமா அதாவது தாத்தா சரி எந்த ஒரு வேலையா இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் உண்டா கிடையாதா? நான் ரிட்டையர்ட் ஆகுத மாதிரி இருக்கேன். நீங்க சொல்லுங்கண்ணே. நான் கம்பு நீட்டால இது மேடையில எப்படி துள்ளி ஏறினேன். இப்போ இங்க இருந்து பல்ட்டி அடிக்கணும் அடிப்பேன். அடிப்போம். ஆமா அதாவது சரி இந்த வயசுல இவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிடணும். நான் விருப்ப ஓய்வு எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். ஆமா சரிதானே. சரி அப்படி அரிய பெரிய ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கற்றது கையளவி என்பார்கள், கல்லாதது உலகளவி என்பார்கள் என்று சொல்லுவார்கள். நானும் ஒரு சிறு குழந்தை, சின்ன பிள்ளைங்க. என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னே பாடப்போகிறோம். சரி பாடுகின்ற பாடலிலே ஆமா சொல் குற்றம் பொருள் குற்றம் தாளங்களில் குற்றம் குறை இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை எப்படி அன்போடு ஆதரிப்பீர்களோ, உங்க பிள்ளையை எப்படி கவனிப்பீர்களோ அதே போல எங்கள் 6 பேரையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் என்னம்மா முதலில் பாடக்கூடிய திருக்கதை யாருக்குன்னு சொன்னா யாருக்கு பாடுவாங்க? ஐயனாருக்கு தான் பாடணும். ஓ சாஸ்தாவதான் பிறக்கணுமோ? அப்படி சொரிமுத்து ஐயனார் பிறந்தாதான் என்ன ஆகும்? இவ்வளவு பேரு சுடல வருவாரு. முத்து பொண்ணே வருவாரு, அம்மா வடக்குத்தி அம்மா வருவா, முத்தாரம்மா வருவா, தேரடி மாடே வருவாரு. ஓ சரி அதனாலே எல்லாரும் வரதுக்கு ரெடியா இருக்காங்க. சாஸ்தா பிறக்கட்டு அதுக்கு பிறகு பாரு பிறக்கணும்ல. 12 மணிக்கு கரெக்டா சாஸ்தா பிறக்கணும். பேச்சியம்மெல்லாம் நான் வந்து உட்காந்தாச்சு. 12:30 வந்துருவா. அப்படியா? ஆமா அப்படியா? சரி அதனாலே சொரிமுத்து ஐயனுடைய திருக்கதையை பாட இருக்கிறோம். சரி அப்படி இருக்க ஆமா ஆதிவெள்ளி கைலாசத்திலே யார் யாரெல்லாம் குழுவிருக்கிறார்கள் தெரியுமா? யாரம்மா? ஆதிவெள்ளி கைலாசத்திலே வெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகைய பார்வதி முத்த பிள்ளை விநாயகன் பகவான் பக்கம் குழுவிருந்த இளைய மகையோடு தேவானையோ சுவாமி தேவானையுடைய குழுவிருந்தார் சுவாமி வள்ளியோடு தேவானையோடன் குழுவிருந்தாரும் நந்தி உடனே குழுவிருந்தமோனி சட்டமோனி சட்டமோனி அழகு கும்ப மாமோனி சுடனை குழுவிருந்தோக பட்டண சதுர்மோகன் சரஸ்வதி சந்தோஷமாய் குழுவிருந்தோக பட்டண அமரலோக பட்டண இந்திரனோ இந்திராணியோ அப்படைய ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வத்திலே கைலாச மலையில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப்பெருமான் சரி இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் அப்படி வள்ளி தேவானையோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். நாரதர் நந்திதேவன் அட்டமோனி சட்டமோனி அழகுக்கும்ப மாமணியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். சரி பார்க்கடல் நன்னதியிலே பச்சமாலும் லட்சுமியும் பௌசுரனை கொலுவிருந்து வருகிறார்கள். சரி அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே
சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள். சரி. அப்படி அமரலோக பட்டணத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே குழுவிருக்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா? நாட்டிலேயோ நல்ல நாடு, நல்ல நாடு, அதே நாவலர்கள் புகழோ நாடு, நல்ல நாடு. நாட்டிலேயோ நல்ல நாடு, நாவலர்கள் புகழோ நாடு, மேல பொழியும் நாடு, தேன்றல் வீசும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, வாட்சிய மலர் நாடு, மானிருந்து விளையாடு, மானிருந்து விளையாடு, தொகையது விழுத்தாடு. வேல மரம் போல தோங்கி இருக்கும் நாடு, மெல்லாம் பெயர்பாடு, மெல்லாம் பெயர்பாடு, ஆதிபாதால உலகத்தில் நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நாடு கோடமழை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு. அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அதுதான் அகில உலகம் எல்லாம் ஏற்படைத்த ஆதி பாதாள உலகம். அப்படி பாதாள உலகத்திலே அதாவது 12 மணிக்கு சாஸ்தா பிறக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னே சாமி வந்துரும். அவசரமா கொண்டு போனா தான் கதையை சீக்கிரம் சாஸ்தா பிறக்க முடியும். 12 மணிக்கு சாஸ்தா பிறக்கணும். என்ன செய்யணும்? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன செய்யணும்? வந்தே பாரத்ல போகணும். வந்தே பாரத்ல சீக்கிரம் போயிடலாம். அந்த ஸ்பீட்ல போகணும். சரி, எக்ஸ்பிரஸ் மாதிரி போனா தான் சாஸ்தாவை சீக்கிரம் பிறவி செய்ய முடியும். நீங்க வந்தே பாரத்ல போயிருக்கீங்களா? வந்தே பாரத் போயிருக்காங்க. போலியோ அடுத்த வாரம் போயிட்டாங்க. சரி, அப்படி இருக்க அகில உலகமெல்லாம் ஏற்படைத்த ஆதி பாதாள உலகத்திலே அரக்கர் குலத்தின் வேந்தராக ரிஷிமுகாவண்ணனும் ரத்தக்கண்ணி வெண்குடியானவளும் மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரும் காலத்திலே 2 பேர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடங்களமாக பிள்ளை செல்வமானது இல்லை. அப்படி இல்லாமல் ஆண்டவனுடைய அருளாலே அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது. தலை நிறைய ஆம்பளை புள்ளன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அப்படியா? பிறந்திருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்ப பொட்டை பிள்ளைன்னா என்ன செய்வியா? அது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். நானும் ஆம்பளை பிள்ளை கிடைக்கும்னு நினைச்சேன். அடுத்து பாப்போம் 3வது பொட்டை பிள்ளை நீ வந்து பிறந்த. பார்க்கலாம்ல. எனக்கு என்ன நிம்மதி இருக்கு? ஒரு நிம்மதி இல்லையே. ஒரு ஆம்பளை பையன் பிறந்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா நான் இருந்திருப்பேன் தெரியுமா? முயற்சி பண்ணணும். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் இங்க வந்து தொங்கிக்கிட்டு கிடக்கு. என்ன செய்ய முடியும்? ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா என்னம்மா சட்டி வந்துட்டு தெருவா பேர் பாரு இவரு. ரொம்ப சொல்லுவேன். ஆம்பளை பையன் சொன்னா அழகா சம்பளத்தை வாங்கி அப்பா இந்தாங்கப்பா தந்துட்டு என் கையில தந்துட்டு அப்பா ஒரு 100 ரூபாய் செலவுக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்பான். அங்க வில்ல அடிச்சுட்டு நீ மொத்த ரூபாய் வாங்கிட்டு போயிருத. நான் செலவுக்கு கிடந்து சிங்கி அடிக்க போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அவர் தான் கொண்டு வராரு. ஆமா, துட்டை வாங்குதப்பல அவரு. நான் 10 ரூபாய்க்கு கிடந்து கேட்டுக்கிட்டு இருந்தா இவர் நான் கொண்டு போறானா. இவளுக்கு ஆளோட பங்கு தான். எப்படி இருக்கு பாத்தியாடா? சரி, கடவுள் இனிமையாவது ஆம்பளை பையன் தாரானு பாப்போம். முயற்சி பண்ணுங்க. யாரையும் கட்டையை கொண்டாந்து அடிப்போம். முயற்சி பண்ணா கிடைக்கும்ல. கிடைக்கும் நல்லா. ஆமா, அறதான் கிடைக்கும். என்றும் இளமை நாம். ஆமா, அதாவது என்றும் 16ன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிடலாம். எல்லாரும் நினைக்காம 16 மாதிரி வாழ முடியுமா? முடியாது. எங்க தாத்தா என்னதான் டை அடிச்சிருந்தாலும் தாத்தாக்கு 16ன்னு சொன்னா யாரும் நம்ப முடியுமா? தாத்தா டை அடிச்சிருக்காருங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அங்கதான் கருகருன்னு தெரியுத, அடியில தெரியுதோ. அப்படி பாதாள உலகத்திலே ரிஷிமுகா வண்ணனுக்கும் ரத்தக்கண்ணே வெண்குடியானவளுக்கும் அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்தது.
பிறந்ததோரு குழந்தைக்கு வேர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வல்லம்மை தவத்தினால் பிறந்ததனாலே வல்லவன் என்றும் அரக்கன் குலத்திலே பிறந்ததனாலே அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று வேர் நாமத்தை கொடுத்தார்கள். அப்படி வல்லரக்க பாலகனை தம்பி செல்வா சரி நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரன் போல வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும் காலத்திலே 5 வயதுக்குள்ளே நடமாடும் பிராயணமானா. அதாவது தத்தா 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போதுன்னா பிள்ளைகளை கொண்டு எங்க சேர்க்கணும்? ஆடு மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு வாடான்னு சொல்லணும். அப்படியா? நான்லாம் அப்படிதான் மேய்ச்சேன். அப்படியா? உங்க காலத்துல மேய்ச்சிருப்பிய தத்தா. இந்த காலத்து பிள்ளை கையில ஒரு ஆட்டை மட்டும் கொடுத்து பாருங்க, வித்துட்டு வந்துருவான் சந்தையில. அவன் கசா போட்டு தின்ட்டு வந்துருவான். கசாப்பு கடையில கொடுத்துருவானே. ஆமா. சரி. அதாவது தத்தா பிள்ளைகள் வளர்ந்தால் மட்டும் போதாது, ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது, அறிவு வளரணும்னு சொன்னா பிள்ளைகளை பாடகசாலையிலே சேர்க்க வேண்டும். அப்ப வல்லரக்க பாலகனுக்கோ 6 வயது நிலையை அரிசி ஒடித்தான் படித்தான். 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்தான். அப்படி வல்லரக்க பாலகனுக்கோ வயசு 21 வயசாச்சு. 21 வயசுன்னு சொன்னா கால் கட்டு போடக்கூடிய வயசு. கால் கட்டுனா சொன்னா தத்தா திருமணத்தை முடிச்சு வைக்கணும். கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். இருப்போம்ல 8 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில போயிருவான். கால வெளியில போவாதுல்ல, வெட்டிடுவாள். ஒரே கண்ணாலே வெட்டி விடுவாங்க. வாய் திறந்து பேசவே தேவையில்ல தத்தா, கண்ணால பார்த்தாலே உள்ள படுத்துக்கிடுவாங்க. இந்த காலத்துல ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அது வீட்டுக்காருக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மொழி அவளுக்கு தான் முழிப்பா, அவருக்கு தான் தெரியும். மருமவா மவனை பார்த்து முழிக்கான்னு சொன்னா மாமியாளுக்கு ஒண்ணும் புரியாது. எதுக்கு முழிக்கா? மாமியா பறக்க பறக்க முழிப்பா. எதுக்கு பறக்க பறக்க முழிக்கான்னு மாமியாளுக்கு தெரியாது. ஆனா புருஷனுக்கு கண்டிப்பா தெரியும். மனுஷன் கிடையாது. அதே போலவே ரிஷிமுகாவண்ணனும் இரத்தக்கண்ணை பெண்குடியானவளும் வல்லரக்க பாலகனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி பவள கண்ணி என்ற பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தார்கள். உடனே பார்த்தார் ரிஷிமுகன், மகனுக்கோ வீட்டு பொறுப்பு வந்தாச்சு, இனி நாட்டு பொறுப்பு வரணும்னு நினைச்சோன்னே ரிஷிமுகா வண்ணனும் இரத்தக்கண்ணி பெண்குடியானவளோ குலகுருவின் இடத்திலே எப்படி வருகிறார்கள் தெரியுமா? அங்கே ஆதி நல்ல பாதாளத்தில் ரிஷிமுகா வண்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியும் குலகுருவின் இடமதில ஏ குய்களமவாரா ஐயாவே குலகுருவி என் மகன் அரக்கனுக்கு பட்டமது சூட்ட வேணும், பட்டமது சூட்ட வேணும், பட்டாபிஷேகம் நடத்த வேணும். அப்படி ரிஷிமுகாவண்ணனும் இரத்தக்கண்ணை பெண்குடியானவளும் குலகுருவின் இடத்திலே குதூகலமாக வந்தார்கள். ஐயா குலகுருவே, ஐயா கொஞ்சம் எங்களையும் கவனிச்சு விடுங்க ஐயா. எங்களுக்கும் காப்பி உண்டா? உங்களுக்கு மட்டும் கிடையாதா? எங்களுக்கு உண்டா? காப்பி எல்லாத்துக்கும் உண்டு, ஆடியன்ஸுக்கும் உண்டு, எல்லாரும் பாடுறவங்களுக்கும் உண்டு. எங்களுக்கு வருமா? அண்ணா வரும்னு சொல்லிட்டாங்க. அவங்க தூங்காம இருந்தா தானே நம்ம உஷாரா இருக்க முடியும். அதுக்கு தான் பானிபூரி ஒரு பக்கம் சாப்பாடு நடக்கு, சரி, ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு நடக்கட்டும், ஒரு பக்கம் காலிஃப்ளவர் நடக்கு, சரி. எங்க முன்னாடியில இருந்து சாப்பிட்டா அப்ப நாங்க என்ன செய்ய? அப்ப நீங்களும் ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்கம்மா. ஒத்தையில அப்படி தனியா வச்சு சாப்பிடாதங்க. ஒண்ணு வாங்கி தரணும்ல. இவரு வேற வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. சரி, எங்களுக்கும் தந்துட்டு சாப்பிடுங்க. கொடுங்க. அப்போ சரி, ரிஷிமுகா வண்ணனும் இரத்தக்கண்ணை வெண்குடியானவளும் குலகுருவினிடத்திலே குதூகலமாக வந்தார்கள். சரி, ஐயா குலகுருவே, ஐயா வாப்பா. இது யாரு தெரியுமா? யாரு இது? இது யாரு தெரியுமா? அது யாரு? இதுதான் என் மகன் வல்லரக்கன். ஓ, உங்க பையனா? ஆமா. சரி, ஐயா குலகுருவே, என்ன என் மகன் அரக்கனுக்கு என்ன பண்ணணும்? பட்டம் சூட்ட வேணும், பட்டா அபிஷேகம் நடத்த வேணும் ஐயா. வேணும் ஐயா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி, குலகுருவானவர் வல்லரக்க பாலகனை சிம்மாசனத்திலே அமர வைத்தார். சிம்மாசனத்திலே அமர வைத்து செங்கோலத்துக்கு கையிலே கொடுத்தார். செங்கோலானது அப்படியே வளைகிறது. மகுடத்துக்கு தலையிலே வைத்தார். மகுடமானது தவறி விழுந்தது. உடனே பார்த்தார் குலகுரு, சரி ஐயா ரிஷிமுகா, என்ன உந்தன் மகன் அரக்கனுக்கு செங்கோலத்துக்கு கையிலே கொடுக்கும் பொழுது செங்கோலானது வளைகிறது.
வளைகிறது. மகுடத்தை தூக்கி தலையில் வைக்கும் பொழுது மகுடமானது தவறி விழுகிறது. ஆமோ ஐயா ரிஷிமுகா, என்ன உந்தன் மகன் அல்லரக்கன் நீதி நேர்மையோடு ஆட்சி செய்தால் மட்டுமே சரி பாதி உலகமானது பிழைக்கும், பாதாள உலகமானது பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் அடியோடு அழிந்துவிடும் என்று சொன்னார். சரி அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் ஆமா ஆண்டு வரும் காலத்தில என்னம்மா சிவசிவா என்று சொன்னவரை செவிட்டில் அடிக்கான், செவிட்டில் எட்டி அடிக்கான். அரகரா என்று சொன்னவரை அளவிலட்டி அடிக்கிறான். அடிக்கான் வல்லரக்க. அப்படி வல்லரக்க ராட்சதன் ஆண்டு வரும் காலத்திலே என்னம்மா 12 வருடங்களமாக பாதாள உலகத்துல பஞ்சத்தை பத்தியான அப்பேற்பட்ட பஞ்சம், கொடிய பஞ்சமாச்சி பாதாள உலகத்துல. அதாவது ஒரு வீடான வீட்டுல கணவன் மனைவி இருக்கான்னு சொன்னா என்னம்மா மனைவி சிக்கனமா செலவழிக்கணும். ஓ வீட்டுக்காரமா வந்து கொஞ்சம் கையை பிடிச்சு சிக்கனமா செலவழிக்கணும். அந்த ஐயா வேலைக்கு போயிட்டு 50 ரூபா கொடுக்காருன்னு சொன்னா என்ன 40 ரூபா செலவழிச்சுட்டு 10 ரூபா மிச்சம் பிடிக்க தெரியணும். உங்க அம்மைய மாதிரி உங்க அம்மா இப்ப எனக்கு தெரியாம 5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா. ஆமா கடன் 5 லட்சம் ரூபா சேர்த்து வச்சிருக்கா, 5 லட்சம் கடமா, கடன் வச்சிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கான்னு நினைச்சேன். கடைசியில சுத்தி சுத்தி குழுவா எடுத்து போட்டிருக்கா. 5 லட்சம் கடன் வச்சிருக்காங்க. என்ன செய்ய பெண்களை நம்மனா தானே குழு கொடுக்காங்க. ஒரு வருஷமா சோடி போட்டா எடுத்து சோடி போட்டா பூரா குழுக்கு தான் போயிருக்கு. போ அப்ப பாசத்துல சோடி போட்டா எடுக்கல. நான் அப்படிதான் நினைச்சேன். போச்சா கடைசியில குழுவுக்கு சோடி போட்டா. அதுக்காவது சோடியா போட்டோ எடுத்திருக்கோம் அவளை. ஆமா அப்போ வல்லரக்க வழகன் ஆண்டு வரும் காலத்திலே சரி ஒரு நாளைய தினத்திலே வந்து தன் அரண்மனையில் கஜானா பெட்டியை திறந்து பார்க்க சரி கஜானா பெட்டி காலியாக இருந்தது. சரி உடனே பார்த்தான் வல்லரக்கன், என்ன என்னை நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி ஆமோ இந்த வல்லரக்க ராட்சதன் எப்படி வரிகள் போட்டு வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா மாட்டு வரி மாட்டு வரி ஆமோ ஆமா அளவில்லாத வரிகள் போட்டான். போடமா போடு ஒரு கூடம் தண்ணீருக்கு தண்ணீருக்கு அங்கே ஒரு மனம் தீர்வை போட்டான், தீர்வை போட்டான். அங்கே அரைக்கீரை விற்றவர்க்கு ஆமோ ஆமா அரை பணம் தீர்வை போட்டான். போடமா போடு முருங்கைக்காய் விற்றவர்க்கு வேற்றவர்க்கு அங்கே முக்கால் பணம் தீர்வை போட்டான். தீர்வை போட்டான். வேற்றவர்க்கு அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் ஆமாம்மா நாட்டு மக்களின் மீது வரிகளை போட வேண்டும் என்று சொல்லி சரி ஆட்டு வரி மாட்டு வரி அளவில்லாத வரிகள் போட்டு வருகிறான். ஆமோ அப்படி எண்ணற்ற வரிகள் போட்டு வந்தோம், சரி வல்லரக்கனுக்கு காணவே இல்லை. ஆமா உடனே பார்த்தான் வல்லரக்க ராட்சதனானவன், என்ன இனி 56 தேசவனிடத்துல சென்று சரி கப்ப பணம் வாங்கணும், ஆமா இருஷா பணம் வாங்கணும், ஏவல் பணம் வாங்கணும் என்று சொல்லி ஆமையா வல்லரக்க ராட்சதனானவன் தன் மந்திரியை தான் அழைத்தார். அழைத்து ஐயா மந்திரியே, என்ன என்ன நீர் என்ன செய்யணும் தெரியுமா? என்னையா செய்யணும்? 56 தேசவனிடத்துல சென்று ஆமா கப்ப பணம் ஏவல் பணம் இருஷா பணம் வாங்கணும் ஐயா ஆமையா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி வல்லரக்க ராட்சதத்திலே மந்திரி சொன்னார், என்ன சொன்னா ஐயா மந்திரியே, மந்திரி அப்ப 56 தேசங்களும் கப்ப பணம் தந்தாங்கன்னு சொன்னா சொன்னா நான் எப்படி கைட்டு ஆகிட்டு வர முடியும்? இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? சாக்கு மூட்டையில எடுத்து கொண்டு போட்டா எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு 56 தேசம் இடத்திலே ஆமா வல்லரக்க ராட்சதனுடன் மந்திரியானவர் வந்தார். சரி ஐயா மன்னர்களே, என்ன நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? ஆதி பாதாளத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதனுக்கோ ஆமையா கப்ப பணம் கட்ட வேணும், ஏவல் பணம் கட்ட வேணும், கட்ட வேண்டும். இருஷா பணம் கட்ட வேணும், பயந்தீங்கள் நடக்க வேண்டும். சரி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா 56 தேசமன்களை ஒன்று சேர்ந்து சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? ஐயா மந்திரியே, மந்திரி ஒழுங்க மாதிரியா போயிரும், ஆமா ஒழுங்கா போயிரும். இல்லைன்னு சொன்னா பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்போம் என்றும் சரி
12 வருஷமா நாடே பஞ்சத்துல கிடந்த மந்திரி. உன் மண்ணை வந்து ஒரு எட்டு பார்த்தானா அப்ப பணம் வேணும் ஏவல் பணம் வந்திருக்கியா ஒழுங்க மாதிரியா போயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது வல்லரக்க ராஜுரண மந்திரியானவர் வல்லரக்க ராஜுரிடத்துல வந்தார். ஐயா மன்னா ஏ அண்ணா வல்லரக்கா 56 தேசம் இடத்துல சென்று கப்ப பணம் கேட்டேன் இருஷா பணம் கேட்டேன் ஏவல் பணம் கேட்டேன் 10 பைசா கூட தெரியல. என் மந்திரி என் பேரை சொன்னியா கூட 4 தடவை சித்தி அடிச்சான் அப்படியே சொன்னா அப்ப என்ன சொன்னாங்க 56 தேச மன்னர்களும் பகுதி பணம் கொடுக்க மாட்டோம்ட்டான். சரி அப்போ சரி ஐயா மன்னா வல்லரக்கா என்ன இதுக்கு மேல நம்ம பகுதி பணம் ஏவல் பணம் கேட்டு போனோம்னு சொன்னா அப்படி கேட்டோம்னு சொன்னா 56 தேச மன்னர்கள் ஒன்று சேர்ந்து பாதாள உலகத்தின் மீது போர் தொடுப்போம் என்று சொன்னார்கள். சண்டைக்கு வருவேன் என்று சொன்னார்கள். என் மந்திரி என்ன அப்படியா சொன்னாங்க? அப்படித்தான் சொன்னாங்க. ஏன் அவன் மட்டும் தான் போருக்கு வருவானா நம்மளால போக முடியாதா? ஏன் நமக்கு சண்டைக்கு ஆள் இல்லையா? பாருங்க எத்தனை சண்டைக்கு ஆள் இருக்கு பாருங்க. சண்டைக்கு போவோமா அப்படின்னு சொல்லி சரி வல்லரக்க ராஜன் சொல்லிக்கிறான். என் மந்திரி என்ன ஏன் நம்ம இருக்கக்கூடிய ஒட்டகப்படையை கூப்பிடுங்கப்பா. ஒட்டகப்படெல்லாம் பஞ்சத்துல அடிபட்டு போச்சு சுவாமி. அப்ப யானைப்படையை கூப்பிடுங்கப்பா. யானைப்பட பஞ்சத்துல போய் சேர்ந்துட்டு குதிரைப்படை தான் இருக்கா? குதிரை எல்லாம் போயிட்டு சாமி. அப்ப நம்மகிட்ட என்ன படம் தான் இருக்கு? நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் சாப்பாட்டு படம் தான் இருக்கு. சாப்பாட்டு படையை வச்சு என்ன செய்ய முடியும்? சாப்பாடை பொங்கி போட்டா சாப்பிடுறதுக்கு தான் ஆள் இருக்காங்க. சாப்பிட்டு தூக்கம் தான் வரும். தூக்கம் தானே வரும். ஒரு டீ குடிச்சாலே நமக்கு உறக்கம் வருதே. நல்லா சாப்பிட்டோன்னு சொன்ன உறக்கம் எப்படி வரும்? நாளை பூரா பகல்ல தூங்க வேண்டியதான். அப்படியா? சரி அப்ப வல்லரக்க ராஜனிடத்திலே என்ன மந்திரியானவர் சொன்னார். ஐயா மன்னா வல்லரக்கா என்ன உமக்கு நான் ஒரு யோசனை சொல்லட்டா? என்ன யோசனை? அதாவது 56 தேச மன்னர்களை இங்க அழிக்கணும்னு சொன்னா ஆண்டவன் சிவபெருமானை இணைக்க வேண்டும் வருந்தவசானது செய்ய வேண்டும். அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே உங்கள் ஆள்காட்டி விரலாளை ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய உங்களுடைய சிரசை 3 நேரம் தானே சுத்தி எதை பார்த்து நீட்டினாலும் தீப்பிடித்து எறிய வேண்டும். அப்பேற்பட்ட நீர் எரிக்கும் வர வாங்கிட்டு வந்து சொன்னா 56 தேசமர்களை தூள் தூளாக ஆக்கிடலாம் அண்ணா. அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதன் மனதுக்குள்ள நினைத்தான் பகவானை நினைக்க வேண்டும் பாரதமும் அனுச்சேரி அதாவது தத்தா ஆண்டவனை நினைத்த இந்த செய்யணுமானால் 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளை வெறுத்தால் தான் கடவுளை நினைக்க முடியும் கடிதமும் ஆனது செய்ய முடியும். அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் எப்படி வருகிறான் தெரியுமா? வல்லரக்க ராட்சதனோ ராட்சதனோ பாதாள உலகத்திலே ராட்சதனோ வல்லரக்க ராட்சதனோ போல இருந்தவன் போலை தாண்டி அரசன் போல இருந்தவன் போலை வடிவம் கழுத்ததில உத்திராஜ் கழுத்ததில உத்திராஜ் காவி செய்ய வேண்டும் நினைக்க வேண்டும் செய்ய வேண்டும். வனமான வனங்கடு வனமான வனங்கடு வயல் வளே நாடு
அப்படி வல்லரக்க ராட்சதனானவன் ஆமா மன்னன் போல இருந்தவன் தான் மரவு போலே தான் தெரிந்தான். மரவுரி தெரித்தான். அரசன் போல இருந்தவர் தான் ஆண்டி போல வடிவம் கொண்டான். அப்படி கழுத்ததிலே உத்திராட்சம் இடைதலை காவி வெட்டி கொட்டிக்கொண்டு சரி வனமான வனம் கடந்த வயல்வெள நாடு விட்டு இமயமலை சாரலிலே வந்து 12 வருடங்களமாக தோம் இருந்து வருகிறார். சரி அப்படி தோம் இருக்கும் பொழுது என்னம்மா அதாவது ஒரு மனுஷன் ஒரே இடத்துல இருந்தாம்னு சொன்னா எப்படி இருப்பா? ஒரே இடத்துல எங்க இருக்க முடியுது? இருக்கமுன்னா முட்டை கட்ட வேண்டியிருக்கு, காலை நீட்ட வேண்டியிருக்கு, குறுக்கு வலிக்கு கை வலிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. உடம்புக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா இந்த வல்லரக்க ராட்சதனானவன் 12 வருடங்களமாக தோம் இருக்கும் பொழுது என்ன காற்றடித்து மணல் குவித்து கரையான் புத்து மாறி இருக்கா. சரி அப்படி இமயமலை சாரலிலே தோம் இருக்க பார்வதாதேவி சொல்லுகிறார் என்ன சொன்னா ஆண்டவா பரம்பொருளை உங்களை நினைத்து 12 வருடங்களமாக தோம் இருந்து வருகிறானே அவனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து அவனுக்கு வேணுங்க வரத்தை கொடுக்கலாமல்ல அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார் என்ன சொல்ல பார்வதி என்னால் போய் அழைத்து வர முடியாது. அதாவது ஆண்டவன் சிவபெருமானுடைய தூதுவன் யாரு? அவர் தான் நந்தி தேவன். அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நந்தி தேவனை வரவழைத்து ஐயா நந்தி தேவா இமயமலை சாரலிலே பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராட்சதன் தோம் இருந்து வருகிறான். அவனை கைலாச மலைக்கு அழைத்து வர என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 2 பச்சிலம் குளிகையை கையிலே கொடுத்தார். இந்த பச்சிலம் குளிகையை வல்லரக்க ராட்சனிடத்திலே இடவாயிலையும் கடவாயிலையும் அப்படி இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்கினாம்னு சொன்னா அவனுக்கு 2 ரெக்கம் முளைக்குமப்பா. அவனை கைலாசத்துக்கு அழைத்து வா என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 2 குளிகையை கொடுத்த பொழுது நந்தி ஈசனானவர் எப்படி வருகிறார் தெரியுமா? இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ காணல் அடிக்குது கைகாலு நோகுது கைகள் அடிக்குது வெந்தலாகுது இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ வல்லரக்க ராட்சதனை தேடிக்கொண்டு சரி இமயமலை சாரலில அங்கும் எங்கும் தேடி பார்க்காரு அரக்கனை காங்கவே இல்லை. வல்லரக்கனை காணோம். அவன் தான் புத்து மாதிரி இருக்கான பிற எப்படி தெரியுவா? நிறைய புத்துக்கள் இருக்கவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி நந்தீசன் காதலே ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதலே கேட்டான். ஓ நமச்சிவாய மந்திரத்தை காதலே கேட்டான் நந்தீசன். உடனே பார்த்தா நந்தீசன் என்ன அப்ப இந்த வல்லரக்க தான் இங்க ஏதோ இருந்து கொண்டிருக்கிறான், இந்த ஏரியாவுக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி இமயமலை சாரலில் இருந்து கொண்டு சரி நந்தி தேவனானவர் வல்லரக்க ராட்சதன் அழைக்கிறார். ஏ வல்லரக்கா, ஏ அரக்கா, ஏ மகனே அரக்கா, கடியத்தவம் செய்ய வேண்டாம் வாப்பா வாப்பா அப்படி என்று சொல்லி அழைக்கும் பொழுது சரி வல்லரக்க ராட்சதனானவன் புத்த உடைச்சுக்கிட்டு வெளியில வந்தான். உடனே மனதுக்குள்ள நினைத்தான் என்ன இந்த பகவான் தான் நம்மளை தேடி வந்துட்டாரு போலயே, சரி நமக்கு கேட்ட வரத்தை கொடுக்க வந்துட்டாரு என்று சொல்லி ஆமா வல்லரக்க ராட்சதன் வந்து பாக்கா என்ன ஆச்சு? 2 கொம்பு 4 காலு பின்னாடி ஒரு வாழை. யாரு? காளமாடு. காளமாடு வந்திருக்கு. மாடு மாடு. உடனே வல்லரக்க ராட்சதன் ஏ காளமாடு ஐயா கடிய தவத்தை களைச்சிட்டேன் இப்படி பண்ணிட்டீங்களம்மா, உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு சரி அப்படின்னு சொல்லி ஏசுதான் பேசுதான். ஆமா உடனே நந்தீசன் சொன்னார் அப்பா என் மகனே வல்லரக்கா என்ன சாமி உன்னை அழைத்து வர சொல்லிதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே போச்சோனாரப்பா. ஓ கைலாசத்துக்கு அழைத்து போக தான் வந்திருக்கீங்களா? ஆமா. நீங்க தெய்வ பிறவி, நான் எப்படி சாமி வர முடியும்? ஏ அரக்கா என்ன நீ அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம், இன்னும் அப்படி 2 பச்சிலங்குளிகைய கொடுங்க சாமி கொடுங்க.
கொடுங்க சாமி. இந்த 2 குளிகை என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? எப்ப முழுங்கிறாத அவசரப்பட்டு முழுங்கிறாத முழுங்காம என்ன செய்யணும்? இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்கு. ஓ ஒதுக்குனா என்ன ஆகும்? எப்போ உனக்கு 2 ரெக்க முளைக்குமாப்பா? எனக்கா? ஆமா. எனக்கு மட்டும் 2 ரெக்க மட்டும் முளைச்சதுன்னு வைங்க. பாவி ஒரே கிழமையில 5 கோயில்ல வில்லடிப்பேன். 5 சோலி அங்க 5 சோலி எங்க அடிப்பேன். ஒரே கிழமையில 5 கோயிலுக்கு வில்லடிப்பேன். ரெக்க மட்டும் எனக்கு இருந்ததுன்னா. முந்தானால அடிச்சோம்ல. ரெக்க இல்லாமலே நம்ம என்ன பறக்கும். என்ன வரத்து வாரம். ரெக்க முளைச்சதுன்னு சொன்னா உலகம் தாங்குமா? போயிடும் அளக்க போயிடுவாங்க. எனக்கு என்ன 2 ரெக்க தர சொல்லி பாரு. உங்க அப்பா நான் என்ன செய்தேன்னு அதுக்கு பிறகு தெரியும். முத மண்டையில முடி வளருதான்னு பாப்போம். முடி வந்தா அதுக்கப்புறம் ரெக்க முளைக்கத பாப்போம். முடி யாரு பாக்க? மூளை உள்ள எப்படி ஒர்க் ஆகுது? மூளை ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். முடி எனக்கு மூளை இருக்கா இல்லையா? இல்ல நான் சொல்லுது 1.5 கிலோ இருக்கு. 1.5 கிலோ இருக்கு. 1.5 கிலோ இருக்கா? ஆமா. மண்டைய 1/2 கிலோ இருக்காது, மூளை 1.5 கிலோ இருக்கா? ஐயா பூசாரி ஐயா. ஐயா அவர் டியூட்டியை அவசரமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா சரி. அப்ப வல்லரக்கர் ராட்சதனை அழைத்துக் கொண்டு சரி ஆதிவெள்ளி கைலாசத்துக்கே வந்தார். சரி. அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே வரும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கேட்கிறார், என்ன எப்பாய மகனே வல்லரக்கா, என்ன சாமி? என்னை நினைச்சு இமயமலைச்சாரலிலே 12 வருடகாலமாக தோம்பிருந்தியே, உனக்கு என்ன வர வேணும்? வேணுங்கத கேளப்பா. ஆடு வேணுமா? வேண்டாம். மாடு வேணுமா? நோ. ஏ சொத்து வேணுமா? நோ 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 நோ. சுகம் வேணுமா? நோ. ஏ பொண்டாட்டி தான் வேணுமா? பொண்டாட்டி வேண்டாம் ஐயா. பொண்டாட்டி வேணுமா? தாத்தா சொந்த ஊர்ல வில்லடிக்கணும்னு மறந்துட்டாரு. என்னத்தை மறந்துட்டாரு? அவர் சொன்ன நீங்க என்ன கேட்டீங்க? அவர் என்ன சொன்னாரு? சொன்னோம்னு சொன்னா அது வேற பாட்டி சண்டைக்கு பெறப்படாது. அப்படி கேட்க மாட்டார். நல்ல மனுஷன் வில்லுக்காரர்ல அவர் ஒரு நல்ல மனுஷன். போட்டு விடுதான். சரி. அப்ப வல்லரக்க ராட்சதன் கேட்கிறான், ஆண்டவா பரம்பொருள என்ன எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்னப்பா வேணும்? பகவானே என்ன? நான் வரங்காக்குறதுக்கு முன்னாடி உமர் பக்கத்துல இருக்கிறது யாருமியா? என்னுடைய சம்சாரம். மை வைஃப். உங்க வைஃபா? மை வைஃப். அதாவது ஆண்டவா பரம்பொருளே என்ன ஆதி சக்தி மீது ஆணையாக வரவேன் தருவேன்னு சொன்னா என்ன வர வேணும் உமட்ட கேப்பேன். போடா பைத்தியார பையல. என்ன என் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணாதே நீ வரத கேப்பியா? ஆமா. அப்படிலாம் பண்ண முடியாதுடா. ஆண்டவா என்ன பண்ண முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. முடியாதுன்னு சொன்னா உமர் கட்டி தூக்கிறேன். அப்படியா? ஆமா. ஏ பகவானே, ஆதி சக்தி மீது ஆணையாக வரந்தாருன்னு சொன்னா சரி கட்டாயமாக என்ன வர வேணும் உமட்ட கேப்பேன். என் பிள்ளை விநாயகன் மேல வேணும் ஒரு சத்தியம் பண்ணுதேனே. வேண்டாம். முருகன் வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். குண்டோதரே வேண்டாம். நந்தீசே வேண்டாம். நாரதரே வேண்டாம். அட்டமுனி வேண்டாம். சட்டமுனி. ஏ பகவானே, நீர் ஒரு புழுவனி மாடு. நானா? ஆமா. என்ன பத்தி வேணா விசாரிச்சு பாரு. நான் போய் சொல்லுவேன்னு யாராவது ஒரு ஆளு சொல்லட்டேன்னா போய் சொல்லணும். ஊர் பூரா தெரியுமா? அப்படியா? புழுவினி மாடம்னு பிச்சை மாதிரியான நான் போய் சொல்லுவேன்னு. பிராடு போய் சொல்ல மாட்டாங்க, பிராடு பண்ணுவாங்க. போய் எவன் நல்லா சொல்லணும் அவன் தான் புலவனாவே இருக்க முடியும். போய் சொல்ல தர முடியும். சொல்ல தெரியாதவே அவ்வளவுதான். ஒண்ணுக்கும் ஆகட்டான். பொய் பிறந்தது புலவன் வாயில தானே. இல்லாததை இருக்குன்னு சொல்லணும். ஆமா. இருக்கதை இல்லைன்னு சொல்லணும். அப்ப என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதி சக்தி மீது ஆணையாக வரந்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வல்லரக்க ராட்சதன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவனே இடமதிலே இடமதிலே வல்லரக்க ராட்சதன் இடமதிலே भगवान को शंकर ईश्वर इरेयुवान को शंकर என்னுடைய வார்த்தையால் காட்டி விரலெடுத்து மகாதேவி கங்காதேவி உமாதேவி தானறிய என்னுடைய சிரசதை நேரம் தானே சொல். நான் எதை பார்த்து நீட்டினால் ஏற்றி பிடித்து எரிய வேண்டும். ஈஸ்வரன் இறையோன் को शंकर பார்த்து நீட்டினால் பிடித்து எரிய வேண்டும். வேறம் வேணும் என்று ஆண்டவனின் இடமதில்
நடக்கும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாது சொல்வார் அப்படியே ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சரி வல்லரக்க ராட்சவன் சொல்லுகிற ஆண்டவா பரம்பொருளே என்னப்பா வல்லரக்கா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா என்னப்பா வேணும் ஏன் ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய என்ன என்னுடைய சிரசை 3 நேரம் தானே சுத்தி எதை பார்த்து நீட்டினாலும் தீப்பிடித்து எறிய வேண்டும் எரிக்கு வரம் அப்பேர்வட்டம் எரிக்கு வரம் ஈஸ்வரனை தர வேண்டும் அப்படி என்று சொல்லும் பொழுது என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறான் ஏ அப்பா என் மகனே வல்லரக்கா ஆலவரம் கேட்டாலும் நீ சாக வரம் கேளாதப்பா இந்த வரம் உனக்கு வேண்டாம் வேற வேறம் கேளமப்பா ஆண்டவா பாத்தியாரா தாரேன் தாரேன்னு சொல்லிட்டு பேச்சு மிருதியாரு பாத்தியாரா இதுக்கு தான் ஒரு பொண்டாட்டி மேல சத்தியம் எனக்கு வர வேணும்னு கேட்டேன் ஆண்டவா பரம்பொருள என்ன அரக்கா நான் கேட்டவர நீர் தந்தே அவனம் என்று சொல்லும் பொழுது சரி என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா வல்லரக்க ராஜனிடத்துல எப்படி வரத்தை கொடுக்கிறார் தெரியுமா எப்படி எப்படி தந்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா நீ தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் தரணி எல்லாம் ஆண்டிடுவாய் கொடுத்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா நீ குவளையத்தை ஆண்டிடுவாய் குவளையத்தை ஆண்டிடுவாய் அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி தந்தேனடா வல்லரக்கா என்று சொல்லி வரத்தை கொடுக்க பொழுது ஆண்டவன் சிவபெருமானத்திலே எரிக்கும் வரத்தை வாங்கிக் கொண்டு வடக்கு கோட்டை வாசனை வழியாக வரும் பொழுது சரி நாரதர் மகிழ்ச்சியானவர் பார்த்தா ஏ மகனே வல்லரக்கா என்ன ஆண்டவன் சிவபெருமானுக்கு என்ன தருவான் என்று சொல்லி கேட்கும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமானத்திலே எரிக்கும் வரத்தை வாங்கிட்டு வரேன் என்று சொல்லும் பொழுது அப்ப நாரதர் மகிழ்ச்சி சொன்னார் என்ன ஏ மகனே வல்லரக்கா யார் உனக்கு வரம் தந்தார்களோ அவரை பரிசோதித்து பாத்தியா பரிசோதிக்கணும் அப்ப பரிசோதிக்க என்று சொல்லும் பொழுது சரி ஆண்டவனை எரித்தமானால் ஆதிபரா சக்தியானவன் நமக்கு சொந்தம் பகவானை எரித்தமானால் இந்த பார்வதியானவன் நமக்கு சொந்தம் அப்படி கைலாசம் மலையிலே ஆண்டவன் சிவபெருமானை எரிக்க வரும் பொழுது சரி அப்படி ஆண்டவன் சிவபெருமானத்தில் எரிக்கு வரத்தை வாங்கிக் கொண்டு சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரக்க ராஜனுக்கு தான் பயந்த அரளி முட்டுக்களை ஒளிய ஆதிவரா சத்தியனவ ஆயக்கண்ணன் கோபாலன் அழைத்து அண்ணா கோபால கண்ணா வல்லரக்க ராஜனை எரிக்கணும்னு சொல்லி சபை ஒரு 5 நிமிஷம் தியாக உடைக்கட்டுமே ஆயக்கண்ணன் கோபாலன் சரி வல்லரக்க ராஜனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி 16 வயதுடைய ஜட மோகனை போல வடிவம் கொண்டு சரி பெண் சொர்வத்தை எடுத்துக்கொண்டு ஆமா வல்லரக்க ராஜனை எரிக்க வரும் பொழுது சரி பெண் என்று நினைத்தான் பெருமாள் என்று நினைக்கவில்லை மங்கை என்று தான் நினைத்தான் மாயக்கண்ணன் என்று எண்ணவில்லை அப்ப வல்லரக்க ராஜனானவன் மோகினி இடத்திலே சொல்கிறாய் அம்மா மோகினி நீ எங்கேயும் போக வேண்டாம் என்னோடு வந்தையானா மன்னவர் மனைவியாக மகிழ்வுடனே ஆண்டிடலாம் அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராஜனானவனத்திலே மோகினியானவள் சொல்கிறாய் ஐயா என் மகனே என்ன ஏ அண்ணா வல்லரக்கா என்ன அப்படி நான் உன்னோடு வந்து மன்னவரும் மனைவியா ஆளன்னு சொன்னா என்ன செய்யணும் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்ன சத்தியம் எப்படி செய்யணும் ஓ ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய உன்னுடைய சிரசை 3 நாரை தானே சுற்றி உன் தொண்டை பகுதியில வைத்து மூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்தா உன்னோடு நான் வருவேன் என்று சொல்லும் பொழுது சரி வல்லரக்க ராஜனானவன் ஆமாம்மா எப்படி சத்தியம் செய்கிறான் தெரியுமா எப்படி அம்மா தெப்பகுளத்தில் ஈர்த்தமாடி தெப்பகுளத்தில் ஈர்த்தமாடி ஏ வல்லரக்க ராஜதேனோ ஒரு முங்குவானா ஏ முதுக கூட நடக்கலையே 2 முங்குதானே இருந்து பார்க்கானே
பொங்குவானா மோகினிய பாப்பானா வல்லறைய வல்லரக்க ராட்சதனை